நீங்கள் சிறு தொழில் செய்வீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தாங்க. எப்படி உங்களுடைய பிஸ்னஸை ஒரு ப்ரொஃபஷ்னலாக செய்யலாம் அப்படின்றதுக்கு இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பில்லிங் ஆப். ஆக்சுவலாக இவங்களை பற்றியான ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த டீட்டெயில்ஸை நான் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குவிக்காக இவங்களை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இப்போது ஸ்வைப் இன்வாய்ஸ் இவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 10 lakh மேலே ஸ்மால் பிஸ்னஸ் செய்கிற பர்சன்ஸ், கம்பெனி ஓனர்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாருமே இவங்க கிட்ட டைப் வச்சுருக்காங்க. இன்வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீக்வன்ஸ் ஆஃப் டைம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களால் ஈஸியாக ஒரு இன்வாய்ஸை ப்ரொஃபஷ்னலாக உங்களால் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இவங்களோட ஆப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இவங்களுடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12க்கு மேலே ப்ரொஃபஷ்னல் டெம்ப்ளேட்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. அதே போல் பர்ச்சேஸ் ஆர்டர் குவட்டேஷன்ஸ் இவங்ககிட்ட ஈஸியாக கேதர் பண்ணிக்க முடியும். நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் இவங்க கூட டைப் வச்சுருக்காங்க. இன்வென்ட்ரி உங்களால் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதே போல் GSTR1 கிட்டத்தட்ட 30+ மேலே ரிப்போர்ட்ஸ் உங்களால் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் இந்த இவே பில்ஸு, 1 click இவாய்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே ஈஸியாக உங்களோட மொபைல் ஆப்லேயே பண்ண முடியும். மொபைலை பொறுத்தளவுக்கு இவங்க கூகுள் ப்ளே ஆப் ஸ்டோர், அது மட்டும் இல்லாமல் டெஸ்க்டாப்லேயும் இவங்களுடைய ஆப் இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் இன்வாய்ஸ் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணணும், ஒரு ப்ரொஃபஷ்னலிசமாக உங்களுடைய இன்வாய்ஸ் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட ஆப்பை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை யூஸ் பண்ணுறது அப்படின்ற டெமோ எல்லாமே அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஆப் மூலயமா எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸ் ஃபெசிலிட்டிஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால் கஸ்டமைஸ்டான ஒரு இன்வாய்ஸ், மல்டிபிள் இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்ஸ் உங்ககிட்ட இருக்குது. டெலிவரி செல்லான், GST ரிப்போர்ட்டு, பேமெண்ட் ரிமைண்டர்ஸு, இன்வாய்ஸை வாட்ஸ்அப்க்கு அனுப்பிக்கிறது, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் லெட்ஜர் மெயின்டைன் பண்ணுறது, பில்லிங் மெயின்டைன் பண்ணுறது, தெர்மல் பிரிண்டிங் பண்ணிக்கலாம். பில்லிங்ஸ் உங்களால் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ கொட்டேஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, எஸ்டிமேட்ஸ் கொடுக்கறது, நீங்கள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இவங்க கிட்ட இருக்குது. இப்போது இவங்க பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக 2 ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்ச் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்ச் நம்பர்லேயே எப்படி எடிட் பண்ணுறது டீட்டெயில்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி, உங்களோட ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட ப்ராடக்டோட எக்ஸ்பைரி ஆட் பண்ணுறது. ஸோ அந்த 2 ஃபீச்சர்ஸை பற்றி தான் இன்றைக்கி டெமோ வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு வீடியோ நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் எப்படி உங்களோட பேட்ச் நம்பரும் அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பைரி நீங்கள் ஆட் பண்ணணும், எடிட் பண்ணணும், எப்படி PDF-ஆ உங்களோட இன்வாய்ஸை நீங்கள் அதில் எடுக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்களுடைய ஆப் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது, அதே போல் iOS-லேயும் இருக்குது, டெஸ்க்டாப்லேயும் இருக்குது. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது நம்ம அந்த டெமோ வீடியோ பார்த்துடலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பில்லிங் ஆப்போட டேஷ்போர்டு. இப்போ இந்த டேஷ்போர்டில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கினா நியூ ஐட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த நியூ ஐட்டமை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதில் உங்களோட ப்ராடக்ட்ஸ் 1 by 1 ஆட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதில் ப்ரௌன் பிரெட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும். அதாவது பேட்சஸ் ஆப்ஷன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், பேட்ச் நம்பர்ஸு, அப்புறம் டேக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ், 18% எவ்வளோ ஆட் பண்ணணும், ஸோ வித் GST வித்தவுட் GST இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பிரைமரி யூனிட் பார்த்தீங்கன்னா பாக்ஸஸ், அதாவது பீசஸாக பாக்ஸஸாக குவான்டிட்டியாக இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் HSN கோட் அதை நீங்கள் என்டர் பண்ணணும். பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணணும் உங்கள் ப்ராடக்டோடது. நீங்கள் சேவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஐட்டமில் ஃபுல்லாகவே ஆட் ஆகிடும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் அந்த மாதிரி உங்களுக்கு இதில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேட்சோட ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அதாவது உங்களோட இன்வென்ட்ரி, பேட்சோடைய நம்பர்ஸு, மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு இதெல்லாம் உங்களால் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ பேட்ச் நம்பரை பொறுத்தளவுக்கு இப்போது B01 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு, செல்லிங் ப்ரைஸு எவ்வளோ, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் உங்ககிட்ட 50 60 அந்த மாதிரி குவான்டிட்டியை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் வச்சுருக்கீங்கன்றதை கொடுத்துட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இது உங்களுக்கு சேவ் ஆகிடும். நீங்கள் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை இதில் ஆட் பண்ணிக்க முடியும். நீங்கள் எப்போ வேணால் எடிட் பண்ணிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம் உங்களோட ப்ராடக்ட்.
ப்ராடக்ட்டை. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ உங்ககிட்ட இருக்குது ப்ராடக்ட்டு, ஒரு 20 உங்ககிட்ட இருக்குது, அந்த குவான்டிட்டி நீங்கள் அப்லோட் பண்ணணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சேல்ஸ் வந்து ஒரு 5 ஆயிடுச்சு, பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்ற எல்லாமே நீங்கள் வந்து இதிலே பார்த்துக்கலாம். ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ B1 B2 B1ல ஒரு 100 குவான்டிட்டினா B2ல ஒரு 200 குவான்டிட்டி இன்வென்ட்ரி நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னும் போது ஸோ அதையும் சேம் இதே மாதிரியே வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாச்சும் நீங்கள் எடிட் பண்ணணும், டெலிட் பண்ணணும் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா ஈஸியாக இந்த இடத்துல போய் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸ்பைரி டேட் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் தூக்கிடலாம். எல்லாமே கஸ்டமைஸ் தாங்க இங்கே. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோ உங்ககிட்ட கையிருப்பு இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வாய்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் ப்ரௌன் ப்ரெட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து குவான்டிட்டி இருக்கும். ஸோ குவான்டிட்டியை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸு. இப்போது சேல்ஸில் போய் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த சேல்ஸோடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ அதில் கிரியேட் இன்வாய்ஸில் போனீங்க அப்படின்னா கஸ்டமரோடைய நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ப்ராடக்ட், ப்ரௌன் ப்ரெட்னா ப்ரௌன் ப்ரெட் உங்களோட ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் குவான்டிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து குவான்டிட்டியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதுல ஒரு 5 குவான்டிட்டி, அதுக்கப்புறம் செகண்டில் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 அப்படி இந்த மாதிரி குவான்டிட்டி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அப்படின்னு கொடுத்துடணும். டன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். எடிட் பண்ணோம் அப்படின்னும் போது உங்களுக்கு ஈஸியான யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப் இது. ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது, iOSலேயும் இருக்குது, டெஸ்க்டாப்லேயும் இந்த ஆப் இருக்குங்க. ஸோ உங்களுடைய இன்வாய்ஸை இப்போ நீங்கள் பார்க்கணுன்னா இப்போ நீங்கள் அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாகவும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி அந்த இன்வாய்ஸை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடும் யூஸ்வலாக. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஈஸியாக உங்களால் எடிட் பண்ண முடியும். டாக்குமெண்ட் செட்டிங் அதுக்கு போயிட்டு நீங்கள் ஃபில்டர் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வேண்டாம், இப்போ எக்ஸ்பைரி டேட் எனக்கு இதில் வேண்டாம், இதுக்கும் என்னோடய ப்ராடக்ட்டுக்கும் எக்ஸ்பைரி டேட்க்கு சம்மந்தம் இல்லைன்னா அதை நீங்கள் தூக்கி விடணுன்னா அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேட் வராது. அதுதான் இப்போ நான் பண்ணுறேன். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் சேவ் கொடுத்துட்டு சேம் அதே நீங்கள் ஜென்ரேட் இன்வாய்ஸில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும்போது நீங்கள் பண்ண சேஞ்சஸ் வந்து அதில் இமீடியட்டாகவே டிஸ்பிளே ஆகிடும். யார் வேணாலும் ஈஸியாக இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ண முடியும். பெரிய அளவுக்கு நாலேஜ் எதுவுமே தேவை கிடையாது. ஒரு 1 hour வந்து எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்ற டெமோ நீங்கள் பார்த்தாலே போதுங்க. ஈஸியாக உங்களால் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எடிட் பண்ண அந்த வியூ வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்றது இதில் போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஃபுல் வீடியோ லிங்க்ஸ் இதுக்கு முன்னாடி போட்டது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இவங்களுடைய ஆப்பை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே ஷேர் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதே போல் இந்த ஆப்போடைய ஃபுல் வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.